கன்னிராசிக்காரங்க, கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 12 தான் கேது பகவான் இருக்கார், 7 தான் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானோட பார்வை என்றைக்குமே சனி நின்ற வீட்டை செழிப்படைய வைப்பான், பார்க்குற வீட்டை கொஞ்சம் கெடுத்துருவான்பாங்க. அது மாதிரி சனியோட பார்வை பெற்ற கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனம் இவங்ககிட்ட இருக்குது. ஒரு காரியத்தில் ஈடுபட்டதுமே அதை உடனே நான் முடிச்சிடணும் அப்படின்னு இறங்கணுமே ஒழிய நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த டிசம்பர் மாதம் ஆற போடாதீங்க. எந்த காரியத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அது மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 12 கேது இருக்கிறனால தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா அயன சயன சுகஸ்தானன்னு சொல்கிற இடத்துல ஒரு பாம்பு கிரகமாக இருக்கிற கேது நின்றுதுன்னா சரியாக தூக்கம் வராது, தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு சனி பகவான் பார்வையும் இருக்கிறனால ஒரு சின்ன பிரச்சனையும் கூட பெருசாக மனசுக்குள்ளார போட்டு உலட்டிட்டு அதுக்காக ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரங்க ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எது வந்தாலும் ஒரு கை பார்க்குறேன் நான் அப்படிங்கிற அந்த வில் பவரை என்றைக்கு விட்டுறக்கூடாது. பார்த்துக்கிறேன் நான் ஒரு கை, என்ன ஆகிட போகுது நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தை கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கண்டிப்பாக கையில் எடுத்துக்கணும். எப்படி மழையே இடிஞ்சு விழுந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், என் பக்கம் வரலையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வில் பவரை என்றைக்கு கை விட்டுறாதீங்க டிசம்பர் மாதம். மற்றபடி மற்றவங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே அப்படி இப்படி நல்லா கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடியது உண்டு. இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் போட்டால் இதில் பணம் வந்துடும் அப்படி இப்படின்னு பணத்தாசையெல்லாம் காட்டுவாங்க. எதையும் பற்றி கேட்டுக்கங்க எல்லாம். ஆனால் உங்களோட சொந்த முயற்சியில் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதில் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆசையை காட்டி மோசம் பண்ணிவிடுவாங்க, பொருளாதார இழப்பையும் கொண்டு வந்துடும். ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். இதில் போட்டால் 10 ரூபா போட்டால் 20 ரூபா வருதுங்கிறாங்களே, அப்படி வருமா அப்படிங்கிறத ஒரு தடவை சிந்திச்சு பார்த்து போடுங்க. இருக்கிற காசை கையில் வச்சுக்கோங்க. இதில் போட்டு டபுள் ஆக்கிடுறேன், அதில் பண்ணி 3 ஆக்கிடுறேங்கிற இதில் இறங்காதீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கன்னிராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துக்கு பரவாயில்ல சமாளிச்சிருவீங்க. ஆனால் சுறுசுறுப்பும் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை இந்த டிசம்பர் மாதம் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.